வணக்கம் கடகராசி நண்பர்களே. சந்திரனை ராசிநாதனா வச்சிருக்கீங்க. பார்க்க மென்மையா இருந்தாலும் மனசுல ரொம்ப உறுதியானவங்க நீங்க. வாங்க, 2026ஆம் வருஷம் உங்களுக்காகவே என்னெல்லாம் சூப்பரான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். சரி, 2026 ஒரே வரியில சொல்லணுமா? அது இதுதான்: மனநிறைவும் கௌரவமும். இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த வருஷம் முழுக்க உங்க வாழ்க்கையில மையமா இருக்க போகுது. நாம இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல 2026 ஓவராலா எப்படி இருக்கும், அப்புறம் உங்க வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். கடைசியா இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக்க சில டிப்ஸும் இருக்கு. சரி, முதல்ல 2026, அதாவது இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு பொதுவா எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியை கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க கடந்த சில வருஷமா பட்ட கஷ்டங்கள், உங்களை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டது, இதையெல்லாம் இப்போ தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அந்த கஷ்டமான காலம் இப்போ முடிய போகுது. நல்ல கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவு பிறக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வரைக்கும் உங்க பாசத்தையும் உங்க நல்ல மனசையும் புரிஞ்சுக்காதவங்க கூட இந்த வருஷம் அடடா இவங்களா இப்படி அப்படின்னு உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதனால உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் வரும் பாருங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது உங்க கரியர் பத்தி. இங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். இல்ல இப்போ இருக்கிற வேலையில ஒரு திருப்தியே இல்லையா? கவலைப்படாதீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. நல்ல சம்பளத்தோட ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும். மொத்தத்துல ஒர்க் பண்ற இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். சரி, ஒருவேளை நீங்க ஆர்ட், ரைட்டிங், டீச்சிங் மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா இது உங்க வருஷனே சொல்லலாம். உங்க டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதனால புகழும் புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம்: பணம், காசு, சொத்து. ஆமாங்க, இந்த வருஷம் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல பெரிய முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்ல ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவுல இருந்தீங்களா? அந்த கனவு இந்த வருஷம் நனவாக போகுது. செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா அது எல்லாமே கல்யாணம் மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தான். இன்கம் சைட்ல பார்த்தா உங்க அம்மா அல்லது உங்க பார்ட்னர் மூலமாவும் பணம் வரலாம். ஆனா ஒரு சின்ன வார்னிங்: தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேவிங்ஸ்ல கொஞ்சம் கவனம் வச்சா ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ உங்க பர்சனல் லைஃப் பக்கம் வருவோம். இந்த வருஷம் உங்க குடும்பம், உறவுகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ரொம்ப நாளா தட்டி போயிட்டே இருந்த கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த வருஷம் நல்லபடியா முடியும். உங்க பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா அமையும். அவங்க மூலியமா குடும்பத்துக்கு பெருமை சேரும். ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து நம்ம ஹெல்த்தை பத்தி பேசுவோம். உடம்பு மனசும் நல்லா இருந்தா தானே எல்லாம். சோ இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் உங்க டைஜஷன்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம். அதனால ஈஸியா ஜீரணமாகிற, நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாத்துக்கும். சந்திரன் உங்க ராசி மாதன் இல்லையா? அதனால அப்பப்போ தேவையில்லாத கவலை, சின்ன சின்ன குழப்பம்லாம் வரலாம். அப்படி வரும்போது மனசு அமைதிப்படுத்திக்க என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஓகே, ஃபைனலா இந்த வருஷத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை முழுசா யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம். இந்த 3 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெற்றிக்கும் மன அமைதிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முதல்ல, திங்கட்கிழமை சிவன் வழிபாடு. 2வது, பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயில்ல ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. 3வது, முடிஞ்சா யாருக்காவது தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. இது உங்க கர்ம வினைகளை குறைச்சு லைஃப்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி நண்பர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. 2026ல உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்க தன்னம்பிக்கை தான். அதை மட்டும் சரியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத உயரத்துக்கு போகலாம். இதுதான் இந்த வருஷத்துக்கான மெசேஜ். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒண்ணுதான்: 2026ல உங்க தன்னம்பிக்கை உங்களை எங்கே கூட்டிட்டு போக போகுது?